குயிக்கா ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுவும் 10 to 15 மினிட்ஸ்ல சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி நியூட்ரியன்ஸோட ஒரு பேன்கேக் ரெசிபி இப்படி செஞ்சு கொடுங்க. கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா நியூட்ரியன்ஸ் ரிச்சா உள்ள பேன்கேக் ரெசிபி. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல கொஞ்சம் மைதா இல்ல சப்பாத்தி மாவு சப்ஸ்டியூட்டா எடுத்துக்கோங்க. அதோட ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சுகர் அண்ட் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் 1 to 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நான் மல்பெரிஸை நல்லா வாஷ் பண்ணி அதை நான் சாப் பண்ணாம ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு எக் கிராக் ஓபன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட வெனிலா எசன்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். ஃபைனலா இந்த லிக்விடுக்காக நான் மில்க்குக்கு பதிலாக இங்க மோர் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். மோர் 1 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பாத்தீங்கன்னா அந்த லிக்விட் நம்ம இந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சில கொஞ்சம் லிக்விடாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சில எடுத்துக்கோங்க. சைட்ல நான் ஒரு தவாவை ப்ரீஹீட் பண்ண வச்சிருக்கேன். அயன் தவாவை நல்லா ப்ரீஹீட் மீடியம் ஹீட்ல ப்ரீஹீட் ஆயிட்டு இருக்கும் மோஸ்ட்ல அந்த மீடியம் ஹீட்ல இருந்து நல்லா லோ ஹீட்க்கு மாத்திட்டு ஒரு ஸ்கூப்பா ஊத்தி இந்த மாதிரி பபுள் அப் ஆகி வரும் மோஸ்ட்ல திருப்பி போட்டோம்னா நம்மளுடைய பேன்கேக் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இதுல சுகர் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஸோ பிள்ளைங்களுக்கு கொடுக்க மோஸ்ட்ல கொஞ்சம் ஜாம் இல்லைன்னா ஜாகரி சிரப் அந்த மாதிரி ஏதாவது ஊத்தி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா ரிச்சா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் இதுல ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் ரிச்னஸ் கூட்டி கொடுக்கும். கண்டிப்பா அதை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு.